உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா பறந்த பெசில், மொட்டு கட்சிக்குள் எழுந்த சிக்கல். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைதான புலம்பெயர் இலங்கையர். யாழ் வல்வெட்டித்துறையில் இடம்பெற்ற தலைவரின் பிறந்த தினம், போலீசார் விசாரணை. மாவீர தினத்தை அனுஷ்டித்தவர்களை உடனே கைது செய்யுங்கள், அனுர அரசுக்கு கடும் அழுத்தம். பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைதான யாழ் இளைஞன், நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. காசாவில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் ஐநா நிவாரண முகாம்களில் தஞ்சம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகளின் தலைவர்களை மாற்றுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உள்ளூராட்சி சபை தேர்தலை வழிநடத்த பெசில் வர வேண்டும் என கட்சியின் செயற்பாட்டாளர்கள் சிலர் கோரியிருந்தாலும் அமெரிக்காவில் இருந்து நாடு திரும்பும் எண்ணம் இல்லை என்று பெசில் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலின் போதும் பொதுஜன பெரமுன கட்சியை நாமல் ராஜபக்சவே வழி நடத்துவார் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாள் அமெரிக்கா பறந்த மொட்டு கட்சியின் ஸ்தாபக தலைவர் பெசில் ராஜபக்ஷ நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட நாடு திரும்பவில்லை. இதனால் நாடாளுமன்ற தேர்தலை நாமல் ராஜபக்ஷவே வழி நடத்தினார். ஓரிரு கூட்டங்களில் கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ பங்கேற்றிருந்தார். இந்த நிலையில் உள்ளூராட்சி சபை தேர்தலை கட்சியின் தேசிய அமைப்பாளரான நாமல் ராஜபக்ஷவே வழி நடத்துவார் என்றும் இரண்டாம் தலைமைத்துவத்தை உருவாக்குவதற்கான ஒத்திகை களமாக உள்ளூராட்சி சபை தேர்தல் பயன்படுத்தப்பட உள்ளது என்றும் பெசில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் புலம்பெயர் இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பயங்கரவாத செயற்பாடுகளுக்காக நிதி சேகரித்த குற்றச்சாட்டில் பிரித்தானிய குடியுரிமை பெற்ற இலங்கையரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான சந்தேக நபர் சேகரிக்கப்பட்ட நிதி கொழும்பு மற்றும் வெண்ணி பகுதியில் வசூலிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த நபர் 2009ஆம் ஆண்டு நாட்டை விட்டு பிரித்தானிய குடியுரிமை பெற்ற கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு வடக்கு குற்றப்பிரிவினரால் கொழும்பு நீதவான் நீதிமன்றினால் பெறப்பட்ட பயணத்தடை உத்தரவிற்கமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய போலீசார் மற்றும் கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு கிழக்கில் விடுதலை புலிகளின் உறுப்பினர்களை சமூக வலைதளங்களிலும் பொது இடங்களிலும் நினைவேந்தியவர்களை அனுர அரசுடன் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் வீரசேகர மற்றும் உதய கம்பன்பில ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். அவர்கள் மேலும் கூறுகையில், மரணித்து போன விடுதலை புலிகள் அமைப்பிற்கு அனுர அரசு புத்துயிர் கொடுக்கக்கூடாது. நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தியினருக்கு அதிக ஆசனங்கள் கிடைத்தமைக்காக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் பிறந்த தினத்தையும் மாவீரர் தினத்தையும் பகிரங்கமாக அனுஷ்டிக்க தமிழ் மக்களுக்கு அனுர அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மரணித்து போன விடுதலை புலிகள் அமைப்பினர்களை நினைவேந்த அனுமதி வழங்குவதா தமிழ் மக்களுக்கு அனுர அரசு செய்யும் நன்றி கடன்? தெற்கில் உள்ள மக்கள் அனுர அரசின் தான் தோன்றித்தனமான இந்த தீர்மானத்திற்கு எதிராக போராட முன்வர வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மாவீரர் தின நிகழ்வுகளை ஊக்குவித்து பிரசாரம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் 3 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்களில் யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியைச் சேர்ந்து 37 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் யாழ்ப்பாண உப பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். இதன்போது இணுவில் பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான கைந்தரூபன் என்பவரை கைது செய்யப்பட்டார். அதே நேரம் கைதான ஏனைய இருவரில் ஒருவர் பத்தேகம பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. மற்றும் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் மாவீரர் தின நிகழ்வுகளை ஊக்குவித்ததற்காக கூறப்படும் பேஸ்புக் கணக்கிற்கு உரித்துடையவர் என கூறப்பட்டுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் முகநூல் ஒன்றினூடாக வெளியிடப்பட்டிருந்தது. மற்றும் கடந்த வருடங்களில் விடுதலை புலிகள் அமைப்பின் மாவீர தின கொண்டாட்டங்களின் போது எடுக்கப்பட்ட பழைய காணொளிகள் இந்த ஆண்டு கொண்டாடப்பட்ட நினைவேந்தல் தினம் என்று வெளிப்படுத்தி முகநூல் வழியாக வதந்திகளை வெளியிட்டமை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டதில் சந்தேகத்தின் பேரில் 3 கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரது புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்டதற்காக கைதான இளைஞரை எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரினால் கைது செய்யப்பட்ட இணுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் பதில் நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டார்.
பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குறித்த இளைஞரை எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது. கைது செய்யப்பட்ட குறித்த இளைஞன் சார்பில் சட்டத்தரணி கனகரட்னம் சுகாஸ் வழக்கில் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் அண்மையில் நடைபெற்ற விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் 70வது பிறந்த தின கொண்டாட்டம் தொடர்பாக வல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜலிங்கம் உள்ளிட்ட பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற 5 பேரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 26ஆம் தேதி வல்வெட்டித்துறையில் விடுதலை புலிகளின் தலைவரின் பூர்வீக இல்லத்தில் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக பிரபாகரனின் புகைப்படத்தினை கொண்ட பதாகை ஒன்றும் அச்சிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதன்போது அங்கு வந்திருந்து வல்வெட்டித்துறை போலீசார் விடுதலை புலிகளின் தலைவருடைய புகைப்படத்தினை பயன்படுத்த முடியாது என்றும் அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து குறித்த பதாகையினை நீக்கிவிட்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முன்னெடுத்தனர். காசாவில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் தற்போது பாலஸ்தீனத்திற்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இதன்படி சுமார் 4 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அங்கு தஞ்சமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. காசாவில் தற்போது அத்தியாவசிய தேவைகள் வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் மக்கள் பாரிய அசௌகரியங்களை சந்தித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா பறந்த பெசில் மொட்டு கட்சிக்குள் எழுந்த சிக்கல். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைதான புலம்பெயர் இலங்கையர். யாழ் வல்வெட்டித்துறையில் இடம்பெற்ற தலைவரின் பிறந்த தினம் போலீசார் விசாரணை. மாவீர தினத்தை அனுஷ்டித்தவர்களை உடனே கைது செய்யுங்கள், அனுர அரசுக்கு கடும் அழுத்தம். பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைதான யாழ் இளைஞன், நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. காசாவில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் ஐநா நிவாரண முகாம்களில் தஞ்சம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.